வணக்கம், வெல்கம் டு அழகி சேனல். வாங்க, இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம கத்திரிக்காய் முருங்கைக்காய் பொரியல் பண்ணிட்டுருக்கோங்க. கரண்ட் வந்துச்சு, அதான் இன்ஸ்டர் கத்திரிக்காய் முருங்கைக்காய் பொரியலுக்கு வெங்காயம் தக்காளி வணக்கிட்டுருக்கிறேன். கேமராவில் தெரியுதான்னு தெரியல. தயிர் வேறு கூப்பிட்டே கிடக்குறான், அவனுக்கு பசிக்குது போல். சாப்பாடு வடிச்சிட்டேன். இன்னைக்கு வெங்காயம் தக்காளி வணங்கிறதுக்குள்ள கத்திரிக்காய் வரைஞ்சிருக்கேன். பிஞ்சு கத்திரிக்காய்ங்க, சூப்பராக இருக்குது. நம்ம கத்திரிக்காய் தான், நம்ம தோட்டத்து கத்திரிக்காய். இன்னும் 4 கத்திரிக்காய் இருக்குது. அது சனிக்கிழமை அன்னைக்கு சாம்பார் வைக்க பறிச்சிக்கலாம். ஊர்லேருந்து கத்திரிக்காய் செடியில் ரொம்ப பூச்சியாக இருந்தது. அந்த எல்லாத்தையும் எடுத்துட்டு இதெல்லாம் கத்திரிக்காய் அரிஞ்சு வச்ச கத்திரிக்காய் முருங்கைக்காவை போட்டுருவோம். போட்டு வணக்கிட்டு அதுக்கப்புறம் மிளகா பொடி தான் போடலாம். வணங்கிட்டு கொஞ்சமாக ரசம் வச்சுக்கலான்னு ரசத்துக்கு கரைச்சிட்டுருக்கேன். கரண்ட் இல்லைங்க, அதனால தெரியுங்க. கத்திரிக்காய் முருங்கை பொரியலாம் ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்குமே. இன்னைக்கு கத்திரிக்காய் முருங்கை பொரியல் வச்சு ரசம் வைக்க போகிறேன். கத்திரிக்காய் முருங்கை வணங்கிட்டே இருக்குது. அதில் நம்ம மஞ்சள் பொடி, மிளகா பொடி, உப்பு எல்லாம் போட்டுக்கலாம். டைட்டாக இருக்குதுங்க, கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுக்கலாங்க. கொஞ்சமாக மிளகா பொடி கொஞ்சம் போட்டால் போதுங்க. கத்திரிக்காய்லாம் சின்ன கத்திரிக்காய் தான். கரண்ட் வந்துச்சு. சின்ன கத்திரிக்காய் தான், அதனால் கொஞ்சோண்டு போட்டால் போதும் மிளகா பொடி. உப்பு கல் உப்பு தான். மூணு போட்டாச்சு. கல் உப்பு, மிளகா பொடி, மஞ்சள் பொடி, உப்பு. சூப்பராக இருக்குங்க. சாப்பாட்டில் போட்டு பசஞ்சு சாப்பிட்டோம்னா சாப்பாட்டுக்கு பசஞ்சிக்கலாம், தொட்டுக்கலாம். காய்கறி சாப்பிட்ணும்ல, ஏதாவது வெறும் ரசத்தோடு விட்டால் சரி வராதுன்னு சொல்கிறதுக்காண்டி நான் இன்றைக்கி கத்திரிக்காய் முருங்கைக்காய் போடுவேன். காய் நிறைய இருக்குதுங்க, எல்லா காயும் இருக்குது. எல்லாம் ஃப்ரிட்ஜு திறந்து பார்க்கணும் எந்த காய். ஃப்ரிட்ஜில் முக்கால்வாசி நான் வைக்கவே மாட்டேன். இருந்தாலும் இப்போ ஊருக்கு போயிட்டு வந்ததுனால நிறைய காய்கறி இருக்குதுன்னு சொல்லி ஃப்ரிட்ஜில் சுண்டைக்காய் இருக்குது. அப்புறம் என்ன இருக்குது, இன்னும் ஒரு முருங்கைக்காய், எப்பயோ அறுத்து வச்ச முருங்கைக்காய் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஃப்ரிட்ஜுக்குள்ளே. கத்திரிக்காய் முருங்கைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு, செம்மையாக இருக்குது. தொட்டுக்கிட்டு சாப்பிட்றதுக்கு, அப்புறம் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு கூட சூப்பராக இருக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஆவி பறக்குது வருங்க. நான் இப்போ சாப்பிட போகிறேன். ரசம் அப்புறம் தான் வைக்க போகிறேன். வாங்க சாப்பிட்லாம். பாய். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.